நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண தடை, இரண்டாம் திருமணம், கணவன் மனைவி பிரிவு, இது சம்பந்தமான பிரச்சனையை ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதி 2 நாட்கள் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆன்லைன் ஜூம் மூலமாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வகுப்பிற்கான முன்பதிவை செய்து கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான 3 சந்தேகங்கள், கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் 9789779947. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரியும் மனோகாரகன் அப்படின்னா யாருன்னா சந்திரன். இப்ப மனோகாரகன் கெடும் பொழுது ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் கெட்டு போனா துணி கிழிச்சிட்டு அலையணும். ஆதி காலத்துல இருந்த ஒரு விஷயம்னு சொல்றீங்க, அது உண்மை. ஆனா இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவியா குடும்பமா சேர்ந்துதான் இது தொழிலாவே நடத்துறாங்க. அப்ப அவங்க எல்லாம் இதற்கு கண்டிப்பா மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பு. இப்ப நான் இதுல என்ன குறிப்பிட்டு சொல்ல வர அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டோடைய வடமேற்கு பகுதியில போட்டிருக்கோங்க. ஏன் நீங்க வடமேற்கு பகுதியில தையல் மிஷின் வச்சிருக்கலாம்னு சொல்ற அத்தனை பேருமே ஏன் நீங்க வடமேற்கு பகுதின்னு சொல்றீங்க? எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லலாம்ல. அங்க லாஜிக் என்னன்னா, வடமேற்கு பகுதினா கேதுவோட இடம். அப்ப கேதுன்னு அங்க நீங்க மறைமுகமா சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் மாத்தி சனின்னு சொல்றீங்க? நீங்க எதன் அடிப்படையில தையல் மிஷினை தொட்டு சாதிச்சிருப்பீங்கன்னா, கணவர் இல்லாமல் கணவருடைய தொடர்பு இல்லாமல் சாதிச்சிருக்கீங்க. அப்ப நான் சொல்ற கூற்று அங்க சரியா தானே பொருந்துது. இதுல நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, இல்லையே என்னுடைய கணவர் வீட்டுல தானே இருக்காரு. தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறான்னா, அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்து போறாரு மட்டும் சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கமெண்ட் வரட்டும். மனசாட்சி படி பண்ணணும், மனசுக்கு விரோதம் இல்லாம பண்ணணும். அப்படி இல்லைன்னா மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். 10, 11, 12 இந்த 3 ராசி அல்லது லக்னம் அல்லது சனியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க பிறக்கவங்க வீட்டில் மட்டும்தான் இந்த தையல் மிஷினுடைய உபயோகம் இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அதற்கு நிறைய மக்களும் ஆதரவு தெரிவிச்சு ஆமான்னு இருக்காங்க. இதற்கு உங்களுடைய விளக்கம்? என்னுடைய ஒரே பதில் என்ன அப்படின்னாமா, இப்போ மகர ராசி தான் வீட்டில் தான் தையல் மிஷின் இருக்கும், கும்பராசி வீட்டில் தான் தையல் மிஷின் இருக்கும், காலால் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் தான் தையல் மிஷின் இருக்கும். அது என்னுடைய வாதமே கிடையாது. அது என்னுடைய வாதமே இல்லை. யார் வீட்டில் இருக்கலாம், யார் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது என் வாதம் இல்லை. இருந்தால் என்ன நடக்கும்? பொதுவாக தையல் இயந்திரம் அப்படின்னாலே அது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டது. சனி கிரகம் அப்படிங்கிறது தான் எல்லா ஜோதிடர்களும் குறிப்பிடுறாங்க. நீங்க ஏன் அதை கேது அப்படின்னு குறிப்பிட்டீங்க? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியல் பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் நமக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகுரு சத்யசீலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நம்ம ஒரு பதிவு போட்டோம், தையல் இயந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐயா, வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கணவன் மனைவி பிரிவு நிச்சயம். இன்னைக்கு ஒரு பக்கம் அது வைரல் அப்படிங்கிறத விட நிறைய ஒரு யதார்த்தமான மக்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா பரவாயில்ல, ஜோதிடர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கும் அது இருக்கு. பொதுவா தையல் இயந்திரம் அப்படின்னாலே அது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டது. சனி கிரகம் அப்படிங்கிறது தான் எல்லா ஜோதிடர்களும் குறிப்பிடுறாங்க. நீங்க அதை கேது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முதல்ல இந்த கேள்வியில இருந்து இந்த பதிவை நம்ம துவங்கிக்கலாம். அதாவது, இன்னைக்கு இயந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பலவிதமான எந்திரங்கள் இருக்கிறது. அந்த எந்திரங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வேறு நிலையை குறிக்கும். இப்போ அரவை எந்திரம்னாலும் எந்திரம் தான், தையல் எந்திரம்னாலும் எந்திரம் தான். ஆனா இதோடைய பர்பஸ் என்ன, இதுல பிரதானமான நிலை என்ன அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு எந்திரத்திலும் எந்த கிரகம் அதிக ஆளுமை செய்கிறது என்பதை பொறுத்து அது இந்த கிரகத்திற்கு உரியது அப்படின்ற முடிவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வரணும். அதன் அடிப்படையில தையல் எந்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப தையல் கலையில் குறிப்பிடக்கூடிய சில வார்த்தைகள், இப்ப வெட்டுதல், பிரித்தல், கோர்த்தல், இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இப்போ வெட்டுதல், பிரித்தல், கோர்த்தல், இந்த வார்த்தையெல்லாம் எந்த கிரகத்திற்கு உரியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேதுவிற்கு உரியதுதான். நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை வேற எந்த எந்திரத்திற்காவது நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்ல, கிடையாது.
அப்போ இந்த இடத்துல வெட்டி விடுதல், துண்டாக்குதல், பிரித்தல், பிரிவினை, இந்த வார்த்தைகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வாழ்க்கையில யார் இருக்காருன்னா கேது பகவான் தான் இருக்கார். அப்போ கேது பகவானுடைய வடிவம் அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்றது நாம யதார்த்தமான ஒரு உண்மைதான். அப்போ கேது நம்ம உடல்ல எங்க இருக்காருன்னா தலைமுடியில இருக்காரு, நரம்புல இருக்காரு. இப்ப இந்த தலைமுடி நரம்பு இதோடைய ஒற்றுமை இந்த தையல் மிஷின்ல எதுல இருக்குன்னா நூலின் வடிவாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். கூர்மையான பொருள் அப்படின்னாலே இப்ப ஊசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப மருத்துவரை நம்ம கேதுன்னு தான் சொல்றோம். இப்போ ஆனா அவர் அடிக்கடி அவர் ஞாபகப்படுத்துறது எதுனா ஒண்ணு அறுவை சிகிச்சை இல்லைன்னா ஊசி போடுறது. இது ரெண்டு தான் அவருடைய தன்மை. இப்ப அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். ஊசியை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் செவ்வாய் தான். ஏன்னா அது உடல்ல ரொம்ப கூர்மையாக ஊடுருவுறது எல்லாமே செவ்வாய் தன்மை தான் குறிக்கும். அப்ப இந்த இடத்துல ஊசி, கத்தரிக்கோல், நறுக்குதல் இது எல்லாமே எதை குறிக்கிறது? செவ்வாய் பகவானை குறிக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல் எதை குறிக்கிறது? கேதுவை குறிக்கிறது. இப்ப இந்த கிரக இணைவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா செவ்வாய் கேது என்ற ஒரு கிரக இணைவாக எடுத்துக்கிறோம். இப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா, இந்த கேது அப்படின்னா மருத்துவருக்கும் அதே போல தையல் மிஷின் வைத்திருப்பவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய உடல் அறுவை சிகிச்சையிலும் வெட்டி துண்டாக்கி கோர்க்கப்படுகிறது. அதே போல தையல் மெஷின் தைத்து கொண்டிருப்பவரும் ஒரு மனிதனுடைய உடலுக்கு தேவையான அந்த ஆடையை என்ன பண்றாங்கன்னா கிழியும் பொழுது அதை தைக்கிறது, கோர்க்கிறது, தையல் போடுறது, இந்த விஷயங்கள் அப்படியே இங்க என்ன பண்ணப்படுதுன்னா செயல்படுத்தப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒற்றுமை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரியும் மனோகாரகன் அப்படின்னா யாருன்னா சந்திரன். இப்ப மனோகாரகன் கெடும் பொழுது ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா மனம் கெட்டு போனா துணி கிழிச்சிட்டு அலையணும். அப்போ ஒருத்தனுடைய மனம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத அவருடைய உடல் என்ன பண்ணுனா உடல்ல போட்டிருக்க ஆடை வெளிப்படுத்தும். இப்போ மனோகாரகனான சந்திரனுடைய மறுவடிவம் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகள். ஒருத்தருக்கு ஆடை போட்டவனே கிச்சுன்னு சூப்பரா பொருந்தது அப்படின்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவருடைய ஆடை அலங்கோலமாக சுருங்கிய நிலையில் அழுக்காக இருக்குன்னா அவரை நீங்க மனோபலம் நல்லா இருக்கவர்னு சொல்லுவீங்களா நல்லா இல்லாதவர்னு சொல்லுவீங்களா? நல்லா இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய உடலை எப்படி ஒரு அறுவை சிகிச்சையில் வெட்டி தையல் போட்டு இந்த இடத்துல நாம செயல்படுத்துறோமோ அதே போலதான் மனிதனுடைய ஆடையும். இதை நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே புறப்படும் பொழுது கூர்மையான எந்த பொருளையும் பார்த்து விட்டு சென்றால் அபத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி செவ்வாய் காரகத்துவத்துக்கு உட்பட்ட எந்த பொருளையுமே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு அரிவாள் மனையில ஒரு காய் அறிகிறாங்கன்னா அதை நேரா நிமித்து வைக்காத, மறைத்து சாய்த்து போடு சொல்றாங்களா இல்லையா? வெளியில புறப்படும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நூலை வச்சு தச்சுக்கிட்டு இருக்காத, கத்திரிக்கோலை பார்த்துட்டு போகாத, மண்வெட்டியை பார்த்துட்டு போகாத, விறகு தூக்கிட்டு வரவங்களை பார்த்துட்டு போகாத, கடப்பாறை எடுத்துட்டு வரும்போது பார்த்துட்டு போகாத, இதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? இந்த இடத்துல ஒரு கேள்வி, இதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க அதை கையில எடுத்துட்டு அதை பார்த்துட்டு தானே. இந்த இடத்துல நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நல்ல விஷயத்திற்கு புறப்படும் பொழுது நாம நல்ல விஷயத்திற்கு வெளியே புறப்படும் பொழுது அதை தொழிலாக வைத்திருப்பவருக்கு என்னவோ அது சுகம்தான். ஆனா நாம புறப்படுவோமா? அதுதான் கேள்வி. இப்ப ஒரு பெண் பார்க்க செல்றோம். ஒரு எண்ணெய் தைத்த பெண், தலைவிரி கோலமான ஒரு பெண், என்ன பண்றோம்? பின் வாங்குறோமா இல்லையா? அப்போ நம்ம என்னதான் நாத்திகத்தன்மையாக இருந்தால் கூட சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இது அபத்தமான நிகழ்வு, இதை பார்த்துட்டு நல்ல விஷயத்துக்கு போகக்கூடாது, தண்ணி குடிச்சிட்டு போ. அப்ப தண்ணினா என்ன அர்த்தம்? சந்திரன். அப்போ இந்த காரிய வெற்றியை குறிக்கிறதே யாருன்னா சந்திரன் தான். அப்ப நமக்கு சந்திரன் பலகீனமாக இருக்கும் பொழுது நாம சந்திரன் பலகீனமான ஒரு செயலை பார்த்துட்டு போனா அந்த காரியம் தோல்வி. அப்ப அதனாலதான் தண்ணீர் என்ற சந்திரனை குடிச்சிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்துட்டு போனா அந்த காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொன்னது. இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல கத்திரிக்கோள், ஊசி, கூர்மையான எந்த ஒரு பொருளையும் வெட்டுதல், பிரித்தல், கோர்த்தல், இந்த மாதிரி எந்த ஒரு செயலையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு மனிதன் வெளியில் செல்லும் பொழுது பார்த்து விட்டு போகக்கூடாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். இப்ப தையல் மிஷின் வச்சிருக்கலாமா வேண்டாமான்ற சர்ச்சையை விட
தையல் மிஷினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான கூற்று, இன்னைக்கு பெண்கள் வந்து தையல் கலை கத்துக்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்லல. இந்த தையல் கலையின் மூலம் ஒரு வீட்டுல எந்த கிரக சேர்க்கை செயல்படுதுன்னா, இந்த செவ்வாய் கேது அப்படின்ற கிரக சேர்க்கை செயல்படுது. ஏன்னா செவ்வாய்னா ஊசி, செவ்வாய்னா கத்திரிக்கோள், செவ்வாய்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டுதல், கேது அப்படின்னா நூல், தைத்தல், கோர்த்தல் எல்லாமே. இப்ப இந்த செவ்வாய் கேது சேர்க்கை எந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதோ அவள் தான் தையல் கலைக்குள்ள வராங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க, தையல் கலைக்குள்ள வராங்க. இந்த செவ்வாய் கேது செயல்படுதல் அதிகமாச்சினாலே சந்திரன் வந்து குறையுதுன்னு அர்த்தம். இத சொல்லக்கூடிய காம்பினேஷன் தான் காலபுருஷ அடிப்படையில 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி. இப்ப இந்த விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் பாவம்னாலே முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம், வினைகள், நம்ம அனுபவிக்கிற கொடுமைகள், வேதனைகள், பிரிவு எல்லாத்தையுமே சொல்றது இந்த விருச்சக ராசி தான். அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம்னா, சந்திரன் ஏன் விருச்சக ராசியில டவுன் ஆகியிருக்காருன்னா, இந்த ஜென்மத்துல நமக்கு மனோபலம் குறையுது அப்படின்னா அது நம்ம போன ஜென்மத்துல பண்ண வினை. இந்த ஜென்மத்துல நமக்கு உடல் பலம் குறையுதுன்னா அது நம்ம போன ஜென்மத்துல பண்ண வினை. இந்த ஜென்மத்துல ஒரு பெண் தனியாகவே வாழ்வதற்கு முற்படுகிறாள் அப்படின்னா அது போன ஜென்மத்துல பண்ணின வினை. இதை எல்லாருமே மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு எது இல்லையோ அதை நம்ம செஞ்ச வினைன்னு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த தையல் கலை அப்படின்றது பிரதானமாக எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஆதியில இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. எதையுமே பாசிட்டிவ்னே மக்கள் கிட்ட புகுத்தி நல்ல விஷயங்களை தப்பு பண்ண வைக்கிறாங்க. ஒரு பெண் ஊசியையும் நூலையும் தையல் மிஷினையும் வீட்டுக்கு கொண்டு வருவது எப்படின்னா, ஒரு ஆண் துணை இல்லாத போது அவள் அதற்கு தயாராகிறார். இதுதான் ஆதி காலத்துல இருந்த ஒரு விஷயம். ஒரு கேள்வி, ஆதி காலத்துல இருந்த ஒரு விஷயம்னு சொல்றீங்க, அது உண்மை. ஆனா இந்த காலத்துல ஒரு கணவன் மனைவியா குடும்பமா சேர்ந்துதான் இது தொழிலாவே நடத்துறாங்க. அப்ப அவங்க எல்லாம் இதற்கு கண்டிப்பா மறுப்பு தெரிவிக்க வாய்ப்பு. இப்ப நான் இதுல என்ன குறிப்பிட்டு சொல்ல வர அப்படின்னா, இந்த தையல் மெஷினும் ஒண்ணுதான், ஒரு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நடக்கிற ஆபரேஷன் தியேட்டரும் ஒண்ணுதான். இப்ப ஆபரேஷன் தியேட்டரை நீங்க பாசிட்டிவா பாப்பீங்களா, நெகட்டிவா பாப்பீங்களா? ரெண்டாவது பார்க்கலாம். பட் ஆபரேஷன் தியேட்டர் எங்க இருக்கணும்? நம்ம ஆபரேஷன் தியேட்டருக்கு அடிக்கடி போக விரும்புவோமா? நம்ம உடம்புல அடிக்கடி காயம் ஏற்படுறத விரும்புவோமா? நம்ம உடம்பு அடிக்கடி டவுன் ஆகிறத விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இப்ப இங்க நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா, தையல் கலை அப்படின்றத நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா தையல் எந்திரத்தை இன்றைக்கு சாதாரணமான பெண்கள் தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கத்துக்கிறாங்க. அத வீட்டுல வரவேற்பறையிலையும் வீட்டு வாசலுக்கு வெளியிலையும் தான் மேக்சிமம் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் வெளியில் புறப்படும் பொழுது, அவங்க வாரிசுகளே வெளியில் புறப்படும் பொழுது, அவங்க மிக முக்கியமான காட்சியாக தன் தாய் அந்த துணியை வெட்டுறதையும் கிழிக்கிறதையும் கோக்கிறதையும் அந்த சத்தத்தையும் மட்டுமே பார்த்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருப்பதினால் இந்த காட்சி 8ஆம் பாவத்தை செயல்படுத்தும். அப்ப வீட்டுல இருக்க மத்த அறையில போட்டு நாங்க உபயோகப்படுத்திக்கலாமா? அப்படி கண்டிப்பா கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு வீடு என்பது 2ஆம் பாவத்தின் வெளிப்பாடு. அதாவது ரிஷபராசி தான் வீடை குறிக்கும். இப்ப ரிஷபராசியோடைய கிரகநிலையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து அதுல உச்சம், சுக்கிரன் வந்து அதுல ஆட்சி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் அதுல உச்சம். இப்ப வீடு என்பது இந்த இடத்துல மகிழ்ச்சியை அனுபவிக்க, அதே போல வந்து இன்பத்தை அனுபவிக்க, உணவை அனுபவிக்க, வாழ்க்கையை அனுபவிக்க. எப்போ நமக்கு 8ஆம் பாவம் ஒரு வீட்டுல செயல்படுதோ அங்க என்ன ஆகுதுன்னா 2ஆம் பாவம் செயல் இழக்குதுன்னு பொருள். அப்ப நான் என்ன சொல்ல மாட்டேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டோடைய வடமேற்கு பகுதியில போட்டிருக்கோங்க. ஏன் நீங்க வடமேற்கு பகுதியில தையல் மிஷின் வச்சிருக்கலாம்னு சொல்ற அத்தனை பேருமே ஏன் நீங்க வடமேற்கு பகுதின்னு சொல்றீங்க? எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லலாம்ல. அங்க லாஜிக் என்னன்னா, வடமேற்கு பகுதினா கேதுவோடைய இடம். அப்ப கேதுன்னு அங்க நீங்க மறைமுகமா சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் மாத்தி சனின்னு சொல்றீங்க? ஏன் நீங்க வடமேற்கு தவிர வேற எந்த இடத்துல வேணாலும் தையல் மிஷின் போடலாம்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இயந்திரம் இரும்பு அப்படின்னாலே அதை வந்து சனி காரகத்துவமா கிடையாது. சனி என்பது சனிக்கும் இரும்புக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. ஆக்சுவலி கனமான இரும்பு தான் இயந்திரம். இன்னைக்கு இயந்திரம்னாலே கனமான இரும்பு தானே. லேசான இரும்புன்னு பழைய துருப்பிடித்த இரும்பை தான் சனின்னு சொல்லணும். இதுவே பாதி ஜோதிடர்களுக்கு தெரியல. அப்படி பார்த்தா வீட்ல நம்ம நிறைய விதமான இயந்திரங்கள் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் அதுல துருப்பிடிக்கிறதா? கிடையாது. ஆக்சுவலி சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆனதுதான் எந்திரமே. எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் கனமான வலுவான நிலையில் இருக்கிறது எல்லாமே சனி செவ்வாய் சேர்க்கை. வெறும் சனி சேர்க்கை அப்படின்றது என்னன்னா, சனினா முதியவர்னு ஒத்துக்கிறீங்க, சனினா முடவன்னு ஒத்துக்கிறீங்க, சனினா பலகீனமானவன் ஒத்துக்கிறீங்க. அப்போ கனமான ஒரு இரும்பு பொருள் எப்படிமா சனி ஆகும்?
அப்ப என்ன அர்த்தம்னா, சனினா பாழடைந்த, சனி அப்படின்னா ரொம்ப பழமையான, தேய்ந்து போனன்னு அர்த்தம். அப்ப பழமையான, தேய்ந்து போன, துருபிடித்த பொருள் தான் சனி. புரியுதுங்களா? அப்ப கனமான, புதுமையான, வலுவான பொருள் எல்லாமே சனி செவ்வாயில தான் வரும். இது நிறைய பேருக்கு தெரியல. சனி செவ்வாய் சேர்ந்தவங்க தான் மிலிட்ரி மேன், சனி செவ்வாய் சேர்ந்ததுதான் மலை, சனி செவ்வாய் சேர்ந்ததுதான் ஃபேக்டரி. இது வெறும் சனி மட்டுமே கிடையாது. செவ்வாய் இல்லாம ஒரு ஒரு இயந்திரம் இருக்குன்னா ஹீட் இல்லாம நெருப்பு இல்லாம இயங்குதா? இதெல்லாம் சனி செவ்வாய். சனி வந்துருச்சுனாலே அங்க செவ்வாய் இல்லாம ஒரு எந்திரம் செயல்படாது. அது அடுத்த சாப்டர். பட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியினுடைய மறுவடிவம் தான் தையல் எந்திரம். இப்ப ஒரு 10 விஷயம் நான் சொல்றேன். இந்த 10 விஷயம் இந்த தையல் கலையில இருக்கவங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா யாரு இந்த தையல் கலையை தொடுகிறார்களோ அதுல வீட்டுல வச்சு தையல் கலையை தைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேனே தவிர, வீட்டை விட்டு வெளியில ஃபேஷன் டிசைனிங், எம்ப்ராய்டரிங் இந்த மாதிரி பண்ணா எந்த தவறுமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், வீட்டுடைய வரவேற்பறையில், வீட்டுடைய தலைவாசலுக்கு வெளியில் எக்காரணத்தை முன்னிட்டும் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிற இடத்தில் தையல் மிஷினை பயன்படுத்த வேண்டாம். இப்போ தையல் மிஷின் நான் பயன்படுத்தி தான் நான் வளர்ந்திருக்கேன்றத நான் தப்பு சொல்லல. ஆனா எதன் அடிப்படையில் நீங்க வளர்ந்திருப்பீங்கன்னா, உங்களுடைய கணவருடைய தொடர்பு இல்லாமல், உங்க கணவருடைய துணை இல்லாமல் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வளர்த்திருப்பீர்கள். அப்ப இந்த இடத்துல விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வீட்டில் இருந்தால் குறைக்கும் தான் சொல்றேன். நீங்க எதன் அடிப்படையில தையல் மிஷினை தொட்டு சாதிச்சிருப்பீங்கன்னா, கணவர் இல்லாமல், கணவருடைய தொடர்பு இல்லாமல் சாதிச்சிருக்கீங்க. அப்ப நான் சொல்ற கூற்று அங்க சரியா தானே பொருந்துது. இதுல நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, இல்லையே என்னுடைய கணவர் வீட்டுல தானே இருக்காரு. நான் ஆணித்தனமா சொல்றேன், என்ன நடக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு பெண் தையல் மிஷினை போட்டு வீட்டுல தைக்கிறாங்க அப்படின்னா, இது சர்ச்சையானா கூட பரவாயில்ல. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம தையல் கலைக்கு எதிராக பேசுறோம், இந்த தையல் கலை தவறானது. மெயினான விஷயம், இந்த செவ்வாய்க்கேது காரகத்துவம் செயல்படுது, தையல் மிஷின் வீட்டுல வருதுனாலே அந்த பெண்ணுடைய மனநிலை மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்கும். அப்ப சந்திரன் கெட்டு போச்சுனாலே அவளுடைய அந்தப்புற வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வீட்டுல தச்சா மட்டும், வீட்டுல தையல் மிஷின் இருந்தால் மட்டும் தான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த இடத்துல ஆண்கள் நிறைய பேர் இத ப்ரொஃபஷனல் அதையும் சொல்றேன். அப்போ இந்த தையல் கலையை தொட்டவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம், கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கணவருடைய தொடர்பு அப்படின்றது, கணவருடைய அன்பு அப்படின்றது கிடைப்பது கடினம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தலை சுருட்டை முடின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, இது தொடர்பு அந்த பெண்களுக்கு நிறைய இருக்கும். மூன்றாவது விஷயம், இந்த மெஷினை தொட்டதற்கு பிறகு தையல் மெஷின்ல தொடர்பாகி இருக்கிற அத்தனை பெண்களுடைய பல்ல மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. பல்களில் அதிக இடைவெளி அல்லது பல் சீரற்ற அமைப்பில் இருத்தல் அல்லது பல் சொத்தையாக இருத்தல் உறுதியாக இருக்கும். மூணாவது, அதீதமான தெய்வ வழிபாடு, எந்த உறவுகளோடும் ஒத்து போகாத நிலை. தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறான்னா அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்து போறாரு மட்டும் சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கமெண்ட் வரட்டும், மனசாட்சி படி பண்ணணும், மனசுக்கு விரோதம் இல்லாம பண்ணணும். அப்படி இல்லைன்னா மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒவ்வொரு ஊர்லயுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தபடியா இந்த செவ்வாய்க்கேது இணைவு இன்னும் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க அடுத்த தலைமுறையில திருமண நிகழ்வுகள் நடக்கிற வரை இந்த எஃபெக்ட் தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த தையல் மிஷின் தொழிலை தச்சுதான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், வளர்ந்த. நான் அதை தப்பே சொல்லலையே, அது உங்களுடைய வைராகியம், உங்களுடைய தொழில். நான் தொழில இங்க தப்பு சொல்லல. இங்க நான் இண்டிகேட் பண்றது, வீட்டுல பண்ணாதீங்க, வீட்டுடைய வரவேற்பறையில வைக்காதீங்க. இது என்ன ஆகும்னா, உங்களுடைய திருமண வாழ்வு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த பந்தம். இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வளர்ந்தேன், பணம் சம்பாதிச்சேன்னு சொல்றாங்களே தவிர, நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கணவனாகவும் மனைவியாகவும் இணைந்து இருக்கக்கூடிய பந்தத்தில் நீங்கள் செழிக்கணும்னா வீட்டுல தையல் மிஷின் வைக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா வீடு என்பது அதுதானே. என்ன காசு என்ன பணம் இருந்தாலும் ஒரு துணை நமக்கு சரியாக இல்லைன்ற விரக்திய நம்மளால பூர்த்தி பண்ண முடியுமா? அது வேணும்னா வீட்டுல வைக்காதீங்கன்னு நான் சொல்ற கூற்ற, தையல் மிஷின் இருந்தாலே பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படியான்னு கேக்குறாங்க. அப்போ தையல் மிஷினை பத்தி எத்தனை பேர் பதிவு போட்டாங்களோ, எத்தனை பேர் இல்லவே இல்லை இது ஒரு தொழில், நான் ஆக்சுவலி இந்த தொழில் தப்புன்னே சொல்லல,
இந்த தொழிலை நீங்க வீட்டுல நடத்துனீங்கன்னா உங்க குடும்பத்துல பிளவு இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க தனியா வெளியில வச்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஒரு தொழில்காரகமாக எப்படி மருத்துவருக்கோ ஜோதிடருக்கோ எப்படி தொழில் தனி அந்தப்புறம் தனியா இருக்கிறதோ அது போல பிரிச்சு இந்த தொழிலை பண்ணுங்க, நீங்க வெற்றி அடைவீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப வீட்டையும் தொழிலையும் கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கவங்க இந்த துறையில வெற்றி பெற்ற பெண்மணிகள் சுமங்கலிகளாகவும் இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த நடிகை கூட இருக்காங்க. அதை கூட நான் உதாரணம் சொல்ல முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அடுத்தடுத்து மூவ் அடைய முடியாது, நம்மளால ஷாப் போட முடியாது, தொழில் போட முடியாது, கடை பார்க்க முடியாதுன்றதால அந்த மிஷின்ல வீட்லயே வச்சுக்கிறோம். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, கிழிஞ்ச துணியை தைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு மிஷின் வேணும்னு வாங்கிட்டு நீங்க வச்சிடுறீங்க ஹால்ல. அதுக்கு பிறகு உங்க நிலைமை எப்படி ஆகிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இது ஆண்களின் நிலை. ஆண்களின் நிலையும் இதேதான். உடல்ல மிக பலகீனமான மனிதனாக இருப்பார். கடன் சுமை கழுத்துக்கு மேல் நெரிக்கும். கடன் சுமை எப்படி இருக்கும்? கழுத்துக்கு மேல் நெரிக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பல் கட்டி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டிப்பா தையல் தொழில் செய்யற ஒவ்வொரு ஆண் கிட்டையும் இந்த 2 விஷயம் இருக்கான்னு மட்டும் கேளுங்க. உனக்கு வயிற்றுப்புண் இருக்கான்னு கேளுங்க, அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். உனக்கு பைல்ஸ் இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டார். உனக்கு பல் ஏதாவது எடுத்து கட்டியிருக்காங்களான்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப நாளா தொடர்ந்து கடன் சுமையில இருந்துட்டு இருக்கேன்னு கேளுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டார். உடனே சொல்லக்கூடாது, தையல் தொழில இருக்கவன் 100 ரூபாய் 200 ரூபாய் தானே சம்பாதிப்பான். நான் சொல்றது, உன் சம்பாத்தியம் தையல் தொழில வீட்டுல இருந்து ஒரு ஆண் செஞ்சு அவர் கடன் இல்லாம வாழ முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் பிரதானமாக கோடிட்டு சொல்வது, அவரும் வெளியில போய் ஒரு ஆபீஸ் மாதிரி போட்டு நல்லா இருப்பாரு, ஆனாலும் இந்த எஃபெக்ட் இருக்கும். ஆமா, எந்த ஒரு தொழில் நம்ம சிறப்படைந்தாலும், எந்த ஒரு கிரகத்தை தனிப்பட்ட முறையில் வலுப்படுத்தினாலும் அந்த கிரகத்துடைய இழப்பு நம்ம லைஃப்ல இருக்குமா? அதனாலதான் எந்த மனுஷனுமே எல்லாமே சரியா பெற்றவன் பூமியில கிடையாதுன்னு சொல்றது. ஏன்னா தொழில்னா கர்மா, கர்மாவை தொட்டவனுக்கு கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஒரு பலகீனம் இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, நான் மக்களுக்கு அறிமுகமானது பெண்களும் ஆண்களும் பெண்களும் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும் என்றதுல இருந்து மக்கள் முன்னிலையில அறிமுகமானேன். அதே போல பொருளாதாரத்துல அதிக முன்னேற்றம் அடையணும்ன்ற நிலையில நான் மக்கள் கிட்ட அறிமுகமானேன். அதுல குறிப்பா பெண்கள் கிட்ட அறிமுகமானேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் இந்த தையல் கலைய தவறாக வீட்டுல வச்சுக்கிறதன் மூலம் அவ வீட்டுல 8ஆம் பாவத்தை ஆட்டோமேட்டிக்கலி செயல்படுத்துறா. அவளை விட ஒரு டவுனான மனநிலை வேற எதுவுமே இல்லை. வைராகியம் மட்டும்தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை இருக்காது. வைராகியத்தை வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கை இருக்காது. அந்த கணவனை தன் வைராகியத்தால விலகி இருப்பாளே தவிர கணவனோடு சேர்ந்து வாழணும்னு அவளால அக்செப்டடே பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தையல் மிஷின் நீங்க வச்சுக்கோங்க, தொழிலா கத்துக்கோங்க, ஆனா தனி கடையா வச்சுக்கோங்க. அதை வீட்டுல எங்களால முடியாதுங்கய்யா, 200 ரூபாய் 300 ரூபாய் எங்களுக்கு வீட்டுல போட்டாதான் கிடைக்கும், அந்த அளவுக்கு எனக்கு கடை பார்க்க முடியல, நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல கணவருடைய இழப்புக்கு தயாராகிக்கோங்க. இழப்புன்னா எந்த வகை இழப்பு? பிரிவு, பிரிவு, பிரிவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனநிலை சரியாக புரிந்து கொள்ள முடியாத தன்மை. கணவருக்கு என்னோட சரியான தொடர்புல அவர் வேறு நிலையில இருக்காருன்ற மனநிலை. இப்போ உதாரணமா இளமையிலேயே பெண்கள் தையல் தொழில் இருப்பவங்களுக்கு காதல் தோல்வி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. இத தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்னமோ தொழிலை சாய்க்க போறேன், நான் சாய்க்கிறதுக்காக பேசல, வீட்டுல வைக்காதீங்கன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன், உங்க குடும்பம் நல்லா வாழணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? வீட்டில் வைக்க வேண்டாம்னு நான் சொல்றேனே தவிர இது எத்தனை ஜோதிடர்கள் சொன்னாலும் அடுத்து இன்னும் 1000 ஆதாரங்களை நான் என்ன பண்ண முடியும்னா நல்லா நிரூபிக்க முடியும். நம்மளுடைய அப்படின்னு நீங்க இப்ப குறிப்பிட்டதுனால இந்த ஒரு கேள்வி, ஜோதிட ரீதியா ஒரு ஜோதிடர் ஒரு கேள்வி ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 8ஆம் பாவத்தை குறிப்பிடுறீங்க. அவர் சொல்லக்கூடியதே ஒரு தையல் இயந்திரம் அப்படிங்கிறது ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வருதுனாலே அது 10, 11, 12 இந்த 3 ராசி அல்லது லக்னம் அல்லது சனியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க பிறக்கவங்க வீட்டுல மட்டும்தான் இந்த தையல் மிஷினுடைய உபயோகம் இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அதற்கு நிறைய மக்களும் ஆதரவு தெரிவிச்சு ஆமான்னு இருக்காங்க. இதற்கு உங்களுடைய விளக்கம்? என்னுடைய ஒரே பதில் என்ன அப்படின்னா, தையல் மிஷின் வீட்டில் இருப்பதினால் அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படி ஆகிறது என்பதா நேரடியா சொல்ல நான் விருப்பப்படுறேனே தவிர, இந்த இடத்துல தையல் மிஷின் இருக்கிறதுனுடைய இப்ப மகர ராசி தான் வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், கும்பராசி வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், காலால ஒர்க் பண்றவங்க வீட்டுலதான் தையல் மிஷின் இருக்கும், அது என்னுடைய வாதமே கிடையாது. அது என்னுடைய வாதமே இல்லை. யாரு வீட்டுல இருக்கலாம், யாரு வீட்டுல இருக்கக்கூடாதுன்றது என் வாதம் இல்லை. இருந்தால் என்ன நடக்கும்? வரவேற்பறையிலோ தலைவாசலுக்கு முன்னால் மட்டும்தான் நடுத்தர வர்க்கம் உள்ள பெண்மணிகள் போட்டு அந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் தற்பதன் மூலம் நீங்கள் இழப்பது என்ன அப்படின்னா,
குடும்பமாக உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா அரவணைத்து வளர முடியாது. இப்போ உங்களுடைய விதவைக்கு கிரக சேர்க்கை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீச்ச சந்திரன். ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் விதவையாகிறா, தனிமையா வாழ்றான்னா இன்னைக்கு எல்லா ஜோதிடர்களும் பிருகு நாடியில ஒத்துப்பாங்க, எந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எது சேர்க்கை இருக்கிறதோ அந்த பெண் ஜாதகத்தில் கணவன் பிரிவினை உறுதி அப்படின்றது பிருகு நாடி படித்த அத்தனை ஜோதிடர்களுக்கும் தெரியும். 8ஆம் பாவத்தினுடைய வலிமையான இடம், வலிமையான விஷயத்தை அதை தான் சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை வீட்டுல செயல்படுத்தும் பொழுது அந்த பெண்ணோடைய இடத்திலிருந்து கணவர் விலகி இருக்கார், வீட்டுல போடும் பொழுது மட்டும். ஏன்னா வீடு என்பது 2ஆம் பாவம். இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு தெரிந்த நிறைய பேரை இந்த 3 ராசிகள் இல்ல, நிறைய ராசிகள்ல இருக்கிறவங்க உபயோகப்படுத்துறாங்க இந்த தையல் இயந்திரத்தை. நீங்க சொல்ல வந்த கருத்து, வீட்டில் வைத்து பெண்மணிகள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தையல் தொழில் தேவை, நீங்க அதுல வளர்றீங்க அப்படின்னா அதை ஒரு கடையாக வைத்து செயல்படுத்திக்கோங்க. அதை வீட்டுல செயல்படுத்தும் பொழுது உங்கள் கணவருக்கு ஆரோக்கிய குறைபாட்டையும் அல்லது ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா பிரிவினையையும், இல்லைன்னா நிறைய பெண்கள் விதவையான நிலையில் இந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஒரு விடோ, நான் தையல் மிஷின் தச்சுதான் குடும்பத்தை வளர்த்தேன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அங்க அந்த கிரக சேர்க்கைனவோ அப்படிதான் நீங்க செயல்படுறீங்க, அது எந்த தப்பும் இல்லை. ஆனா அடுத்த தலைமுறையில நீங்க வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணும் பொழுது இந்த 2 ஆண் பெண் இணைவுன்னு வரும் பொழுது வீட்டுல தையல் மிஷின் அதுக்கு தடை. இதுல பண்ணக்கூடிய செயல்கள் அதற்கு தடைன்னு சொல்ல வரேன். அப்ப என்னன்னா, எப்படி ஆபரேஷன் தியேட்டருக்கு யாருமே நம்ம போகக்கூடாது, என் உடம்பு எப்படி கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்றோமோ அது போல ஒரு சிம்பிளான விஷயமா இதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு ஆபத்து ஒருத்தவங்களுக்கு இருக்கிறத நம்மளுடைய ஆடையில தீ பிடிச்ச ஆபத்துன்னு பயப்படுவோமா மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப எங்கேயாவது ஒரு புறப்படும் பொழுது ஒரு ஆடை கிழிஞ்சு போச்சுன்னா பயப்படுவோமா மாட்டோமா? அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடையில தீ பிடிச்சிருச்சுனாலே நம்ம உடம்புக்கு வாழ்க்கைக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். நம்ம நல்ல காரியங்களுக்கு போகும்பொழுது ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுனாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆடை வேறல்ல, சந்திரன் வேறல்ல. இப்ப ஆடைய கட் பண்றதும் கிழிக்கிறதும் கோக்குறதும் ஒண்ணுதான், மனுஷன் உடம்ப வெட்டுறதும் கிழிக்கிறதும் கோக்குறதும் ஒண்ணுதான். அப்போ இந்த கான்செப்டை நீங்க வீட்டுல அப்ளை பண்ணினீங்கன்னா எந்த செயலை செய்யறோமோ அதற்குரிய கிரகம் உயிரோட்டமாக வீட்டுல இருக்கும். அப்ப இந்த செயல் வீட்டுல உயிரோட்டமா இருக்குன்னா மறைமுகமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு 2ஆம் பாவம் வேண்டாம், குடும்பஸ்தானம் வேண்டாம், கணவருடைய அன்பு வேண்டாம், கணவருடைய ஆரோக்கியம் எனக்கு தேவையில்லை அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இது கசப்பானா இருந்தாலும் இதான் உண்மை, இதுக்கு எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இது மட்டும்தான் உண்மை. அப்ப இந்த இடத்துல இந்த வாழ்வாதாரம் தப்புன்னு நான் சொல்லல, வீட்டில் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க வீட்டுல 2 இடம் இருக்குன்னா பக்கத்துல ஒரு தனியா வீட்டை விட்டு தாண்டி ஒரு ஷெட் போட்டு கூட நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா வீட்டுல வரவேற்பறையில, வீட்டுல வாசலுக்கு வெளியில தயவு செய்து பண்ணாதீங்க. இங்கதான் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால இதுதான் இந்த தையல் மிஷின்ல இருக்கிற மெயினான ஒரு விஷயம். இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு பெண்ணிடம் நிறைய என் அனுபவத்துல பார்த்ததுனால தான் அதை வேண்டாம்னு நான் சொல்றேன். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நேர்களுக்கு மட்டும் இல்ல, ஜோதிடர்களா இருக்கிறவங்க, ஜோதிடராக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏன்னா ஒருவர் என்ன கருத்து சொல்ல வரார் அப்படிங்கிறத முழுக்க ஆராய்ச்சி செய்து வார்த்தைகளை கவனமாக கவனித்து அதுக்கப்புறமாக நீங்க உங்க கருத்துக்களை பப்ளிக்கா பதிவிடுங்க. ஏன்னா நல்ல விஷயம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லிடுறோமா, இந்த தையல் கலையில இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே தியாக வாழ்க்கையின் மறு உருவம். அதையும் இந்த இடத்துல தையல் கலையில இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வெறுப்போடு இருக்கிற வாழ்க்கையில தான் வீட்டில் வச்சிருந்தா வாழ்வாங்க. இதையும் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன். இது நீங்க சொன்னது உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பதிவு போட்ட எல்லாருமே பெண்கள், நாங்க இந்த தையல் இயந்திரத்தை வச்சுதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தினோம், எங்க வாழ்க்கையவே இதை வச்சுதான் நாங்க செயல்பாடு பண்ணிருக்கோன்றது வாயில அவங்களே உண்மையா ஒத்துக்கிட்டு தான் உங்களுக்கு கேள்விகளா இந்த பதிவுக்கே கொடுத்திருக்காங்க. இங்க நான் குறிப்பிட்டு இருக்கிறது ஒன்று மட்டும்தான், கணவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வீட்டில் வேண்டாம் என்பது மட்டும்தான் என்னோடதை தவிர தையல் கலை வேண்டாம், தையல் கலை தவறானது என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. என்னை பொறுத்தளவுல அந்த புறத்தில் இந்த நிகழ்வு இருக்க கூடாது. இருந்தால் உங்கள் குடும்பத்தினுடைய கணவன் மனைவி ஒற்றுமைய இப்பவும் சொல்ற, எத்தனை 1000 பேர் இந்த வீடியோ பார்த்து ட்ரோல் பண்ணாலும் சொல்ற,
இது மட்டும்தான் உண்மை, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வாரம் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு அடுத்த ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.